இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவுத்துறையின் சாதனை தொழில்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, நகல் மின்னணு குடும்ப அட்டை அஞ்சல் வழியில் பெரும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு நேரில் நகல் மின்னணு குடும்ப அட்டைகள் பெறும் முறையை மாற்றி அஞ்சல் வழியாக அவர்களுடைய இருப்பிடத்திற்கே அனுப்பும் திட்டம் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் 5/4/2023 அன்று தொடங்கி வைக்கப்பட்டு 31/5/2024 வரை 4,54,635 நகல் மின்னணு குடும்ப அட்டைகள் பயனாளிகளின் இருப்பிடத்திற்கே இந்திய அஞ்சல் துறை வாயிலாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மக்கள் எவ்வித சிரமமின்றி அரசு சேவைகளை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை திராவிட மாடல் அரசு எடுத்துள்ளது. இனி நீங்கள் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பித்தால் உடனடியாக உங்களோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரேஷன் கார்டு சம்மந்தமாக வெளியான முக்கிய அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டும் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே மேரே ரேஷன் 2.0ன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 MB தான் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ் சொல்லி ஷோ ஆகும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மேரே ரேஷன் சொல்லி வரும். அதுக்கு கீழே கெட் ஸ்டார்டட் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷரி யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். கேப்சா கோடை பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அதுக்கு கிரியேட் எம்பின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 4 நம்பர் கொண்ட எம்பின் நம்பரை க்ரியேட் பண்ணி மறுபடியும் அதே நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிரியேட் எம்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் எம்பின் கோட் ஹேஸ் பின் சேவ்டுன்னு சொல்லி வரும். அதன் பிறகு உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா டாப்லேயே உங்களோட டிஜிட்டல் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கீம் நேம் ரேஷன் கார்டு டைப் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹெட் ஆஃப் ஃபேமிலி நேம், அட்ரஸ், ரேஷன் கார்டு நம்பர், ஃபோட்டோ எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த ரேஷன் கார்டிலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர்லேயே டவுன்லோட் பண்ணுற சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு சொல்லி கொடுத்துட்டு அதற்கு கீழே உங்களுடைய ஃபோட்டோ, ஃபேமிலியோட நேம், ரேஷன் கார்டு டைப், ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபேமிலி மெம்பர் நேம், அவங்களோட ஏஜ், அவங்களோட ஆதார் கார்டு லிங்காக இருக்கா இல்லையா, அவங்களோட ஆதார் கார்டோடைய கடைசி 4 நம்பர், அவங்க மேலே ஃபீமேலான்னு சொல்லி ஜெண்டர் எல்லா டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்காக இருந்தால் போதும். இந்த மொபைல் மூலமாக இந்த டிஜிட்டல் ரேஷன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.